Hello guys. Hi. Lunch முடிஞ்சா? Present போடுங்க சௌமியா. சௌமியா உங்களுக்கு புரியுதா எல்லாம் ஓகேவா? இல்ல ஏதோ டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி ரீவாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஃபைன். ஓகே, நேற்று டெலிட் பார்க்கல இல்லையா? இன்னைக்கு டெலிட் பார்த்தோம். அப்டேட் பார்த்தோம், டெலிட் பார்க்கல தானே? டெலிட் பார்க்கலாம். ஸோ டெலிட் பார்த்துட்டு என்ன பார்க்கலாம்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ நேற்று என்ன பண்ணோம்னா லைக் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தென் ஃபைண்ட் பை ஐடி சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டெலிட் பண்ண போறோம். அப்போ டெலிட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், அந்த டேட்டா வந்துட்டு ஜஸ்ட் டெலிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் நமக்கு வந்தா போதும். ஓகேவா? அதனால நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா வாய்ட் டெலிட் பை ஐடி எதை வச்சு டெலிட் பண்ணோம்? எஸ். இப்போ நல்லா கவனிங்க, டெலிட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். வாய்ட் டெலிட் பை ஐடின்னு சொல்லிட்டோம். அப்போ வாய்ட் மீன்ஸ் இது என்ன, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோட ஐடியை கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஐடி நம்பரை கொடுத்தேன் அப்படின்னா தட் எம்ப்ளாயி ஐடி டெலிட்டட் எம்ப்ளாயி ஐடி. சரியா? டெலிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வரணும். ஓகே, அப்ப நம்ம டெலிட் பண்றது எதை வச்சு டெலிட் பண்றோம்னா ஐடியை வச்சு தான். அப்ப நம்ம ஐடியை வச்சு டெலிட் பண்றோம்னா எம்ப்ளாயி டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன பண்ணணும்? ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்போ இங்க இடத்துல என்ன பண்ணோம்? இது என்னது ஆக்சுவலா எம்ப்ளாயி ஃபைண்ட் பை ஐடி. இது எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஒரே ஒரு இதை பண்றதுக்காக. அப்போ இந்த எம்ப்ளாயி டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன லாஜிக் எழுதிருப்பீங்க? இப்போ ஃபைண்ட் பண்றோம் அப்படிதானா? அப்போ எம்ப்ளாயி டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன லாஜிக் எழுதியிருப்பீங்க? இந்த மெத்தடுக்குள்ள என்ன பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஐடியை ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி டெலிட்டுவீங்க. அப்ப நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த ஐடியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்டிட்டி மேனேஜர் டாட் ஃபைண்ட். ஃபைண்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? கிளாஸ் கமா ஐடி பிரைமரி. அப்போ ஒரு சிங்கிள் டேட்டா ஐடியை வச்சுனாலே ஃபைண்ட் பண்ணணும் அந்த ஐடியை அப்படின்னு நமக்கு ஞாபகத்தில் வரும். கரெக்டா? அப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எம்ப்ளாயோட ஐடியா தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். அப்போ இது என்ன பண்ண போகுது? எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. கரெக்ட்? அந்த கான்செப்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோம். ஓகே, இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படிதான் இல்லையா? இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே இங்க நமக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். இதான் சொன்னேன் இந்த இடத்துல. இது என்ன பண்ணா எம்ப்ளாயி த எம்ப்ளாயி ஈக்குவல் என்ன பண்ண போகுது? என்டிட்டி மேனேஜர் டாட் ஃபைண்ட். கரெக்ட்? இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? எம்ப்ளாயி டாட் கிளாஸ் இந்த பிரைமரி கீயோட பேர். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எந்த எம்ப்ளாயை டெலிட் பண்ணுங்கிறத கண்டிப்பா ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்டிட்டி மேனேஜர்ல ரிமூவ். டெலிட் பண்றதுக்கு என்ன மெத்தட்? ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட். அப்ப என்ன எதை ரிமூவ் பண்ணணும்? என்டிட்டி மேனேஜர் டாட் ரிமூவ். கரெக்டா? இந்த ரிமூவ் மெத்தடுக்குள்ள எதை பாஸ் பண்ணணும்? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் த எம்ப்ளாயிங்கிறத இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணா போதும்? ஜஸ்ட் சிம்பிளா பாஸ் பண்ணா போதும் இந்த வேரியபிளோட பேரை. இவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? டெலிட் பண்றதுக்கு டெலிட் பை ஐடி நம்மளா ஒரு மெத்தட் எழுதிக்கிட்டோம். அதுக்குள்ள பிரைமரி வாங்குறதுக்காக ஐடி. சரியா? ஸோ தென் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த யாரு டெலிட் பண்ண போறோமோ அவரை வந்து ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்காக இந்த என்டிட்டி மேனேஜருக்குள்ள தான் ஃபைண்ட் மெத்தட் இருக்கும், ரிமூவ் மெத்தட் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிருக்கு அந்த ஐடி நம்பர் என்ன. இப்போ நம்ம ஐடி நம்பர் 1 கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் அது கண்டுபிடிச்சிருது. அதை த எம்ப்ளாயிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா த என்டிட்டி மேனேஜர்ல ரிமூவ் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள இந்த வேரியபிள் சொல்லிட்டோம் அப்படின்னா போதும் அந்த ஆப்ஜெக்ட்
என்டையர் டேட்டா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் எல்லாமே டெலீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே சரி, இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்னா சர்வீஸ்க்கு போறோம். இந்த சர்வீஸ்ல அதே தான். அங்க என்ன பண்ணோம், void delete by ஐடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் திங் என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். கரெக்டா, இங்க வந்து என்ன பண்ணோம், ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இங்க இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம், என்டிட்டி மேனேஜர் சரி, இங்க என்ன கொடுக்கணும், DAO எம்ப்ளாயி DAO டாட் என்ன கொடுத்தா போதும், DAO டாட் delete by ஐடி. கரெக்டா, இந்த ஐடிக்குள்ள இந்த ஐடி இதை மட்டும் பாஸ் பண்ணா போதும். அப்போ இங்க தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டிரான்சாக்ஷனல் delete பண்றோம், அதனால கண்டிப்பா என்ன பண்றோம், டிரான்சாக்ஷனல் யூஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா, சரி ஓகே, இது இவ்வளவுதான், சர்வீஸ்ல இவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் எங்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோலர். இப்போ இந்த கண்ட்ரோலர்ல டெலீட் பண்ண போறோம், அதனால என்ன மேப்பிங் யூஸ் பண்ண போறோம், டெலீட் மேப்பிங். இப்போ எதை வச்சு டெலீட் பண்ணுவீங்க, பாத் வேரியபிள். ஐடினால என்ன வரணும், பாத் வேரியபிள், கண்ண மூடிட்டு சொல்ல தரணும். சரி, இப்போ என்ன கொடுக்க போறோம், எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயி ஐடி. கரெக்டா, அதே ஏபிஎஸ் தானே வச்சிருக்கேன். இப்போ இங்க எழுதக்கூடிய மெத்தட் ஒரு ஸ்ட்ரிங் மெத்தடா எழுதிங்க. எனக்கு அவுட்புட்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா எம்ப்ளாயி ஸ்லாஷ் 1 கொடுத்தேன்னா தட் எம்ப்ளாயி ஐடி டெலிட்டட் அந்த மாதிரி வந்தா போதும், டெலிட்டட்ங்கிற மெசேஜ் வந்தா போதும் ரிட்டர்ன். ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் இங்க காட்டுது இல்லையா, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், பாத் வேரியபிளுக்குள்ள இது என்னது, இங்க வச்சிருந்த ஐடி. ஓகே, இங்க நம்ம இன்டிஜர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி சர்வீஸ் தானே, எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் டெலிட் பை ஐடி, அவ்வளவுதான். ஓகேவா, தென் ரிட்டர்ன் என்ன கொடுத்தா போதும், டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்ப அந்த எம்ப்ளாயோட பேர் வேணும்னா டாட் எம்ப்ளாயி பிளஸ் என்ன பண்ணிக்கோங்க அந்த எம்ப்ளாயி ஐடி. புரியுதா, இது சிம்பிளா முடிச்சிட்டோம். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியில வேல்யூ இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணலாம். புரியுதா, சரி இது ஃபர்ஸ்ட் இப்ப ரன் பண்ணி பார்ப்போமா, இதுல என்ன பண்ணிருக்கோம் தெரியுதா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்றேன். இப்ப இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னா டெலீட் ஆகும். கரெக்டா, என்ன டெலீட் ஆகும் அப்படின்னா நான் டெலீட் மேப்பிங்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எம்ப்ளாயி ஸ்லாஷ் அந்த ஐடி நம்பர் கொடுக்கும்போது டேட்டாஸ் வந்து என்ன பண்ணோம், டெலீட் ஆகணும். எங்க இருந்து டெலீட் ஆகணும்னா டேட்டாபேஸ்ல இருந்து டெலீட் ஆகும். அப்படிதான் இல்லையா, சரி ஒரு டெலீட் ஆகுறாரா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல என்ன டேட்டாஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, டோட்டலா 6 இருக்கு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா localhost API/employees கரெக்ட் 6 வந்துருச்சு. இதை நான் அப்படி எடுத்துக்கிறேன். தென் போஸ்ட்மேன்ல போய் தானே ரன் பண்ண போறோம், அதனால போஸ்ட்மேனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போஸ்ட்மேன்ல இங்க டேட்டா வருதான்னு செக் பண்ண போறோம். ஓகே வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா டெலீட் எதை வச்சு கொடுக்கணும், ஐடி டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐடி நம்பர் 1 இருக்காது, ஐடி நம்பர் 1 இல்ல, ஏன்னா ஐடி வச்சு நம்ம டெலீட் பண்றோம். அதனால ஐடி வச்சு டெலீட் பண்றோம். ரியல் டைம்ல ஐடி வச்சு தான் டெலீட் பண்ணுவாங்க. இப்போ நான் டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாமே டெலீட் ஆயிரும், ஐடி நம்ம கொடுக்காம பண்ணிட்டோம் அப்படின்னா. புரியுதா, சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் அந்த பர்டிகுலரா அந்த ஐடியை மட்டும் வச்சு நம்ம டெலீட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு. கரெக்டா, இப்போ நான் அகைன் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், எஸ் இப்போ இந்த 1 போயிருச்சு. அந்த 1 இல்லைன்னா இப்ப என்ன காட்டுது, இன்டர்னல் சர்வர் எரர். கரெக்டா, சோ இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு காட்டுச்சு இல்லையா. சரி 1 செகண்ட் கைஸ்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸெப்ஷன்லாம் இருக்குங்க. இதை நான் ஹேண்டில் பண்ணணும். அப்படிதான் இல்லையா? எனக்கு இப்படிலாம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல டெவலப்பர் இல்லையா? ஏன்னா நம்ம வந்துட்டு பெருமையா சொல்லிக்கலாம், நம்ம ஐ எம் ஏ குட் டெவலப்பர் அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது இப்படிலாம் காட்டக்கூடாது. அப்படிதானே? ஓகே, அப்ப நமக்கு இங்கே எக்ஸெப்ஷன் அப்படிங்கறதெல்லாம் ஹேண்டில் பண்ணணுமே. அதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். சோ அதுவும் பண்ணலாம். இல்ல இப்ப நமக்கு இதுல சிம்பிளிஃபைடா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் இதெல்லாம் எடுத்து அதுவே எனக்கு கொடுக்க போகுது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட. இதுதான் அந்த கோடியமோட ஒரு பெரிய பவர். அப்படிதான் இல்லையா? இது உள்ள ஏதாவது கோட் கட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு டெலீட் பண்ணணும். நானே போடுறேன் எம்ப்ளாயி த எம்ப்ளாயி. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஐடியை நான் ஃபைண்ட் பண்றேன். கரெக்டா? இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா இஃப் எப்படி இருக்கணும், the employee equal to null இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், த்ரோ runtime exception employee id is not found. அப்படிதானே? அதாவது null மீன்ஸ் என்ன அர்த்தம்? நல்லா இருந்துச்சுன்னா. புரியுதா? அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல நம்ம என்ன சொல்லலாம், ரிட்டர்ன். இதுல அப்படி கொடுக்கலாமா? என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? அதாவது இது என்ன சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி சர்வீஸ்ல இருந்து ஃபைண்ட் பை ஐடி, அந்த ஐடி நான் எடுக்கிறேன். இப்ப அந்த ஐடியில வேல்யூஸ் இல்ல, ஐடி ஈக்குவல் டு இந்த இப்ப இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்ல எதுவுமே இல்ல, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரன் டைம் எக்ஸெப்ஷன் நீங்க த்ரோ பண்ணிடலாம். அதுல ஒண்ணுமே இல்லைன்னா, அப்ப அதுல டேட்டா இருக்குன்னா நீ என்ன பண்ணிரு, டெலீட் பண்ணிரு. இது ரன் டைம் எக்ஸெப்ஷன் நம்மளா வச்சிருக்கிறது. இது இன்பில்டா இருக்க எக்ஸெப்ஷன். போனதுல கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம எழுதணும், அது இந்த ஃபார்மேட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இப்ப இந்த இடத்துல கஸ்டம் எக்ஸெப்ஷன் எழுதுனா சிம்பிளா அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். இது நல்லா தானே இருக்கு பாரு, இதே எங்களுக்கு சொல்லி தராம அதை சொல்லி கொடுத்தீங்க, அதுதான் தேவை. அப்படித்தானே? இது கண்ட்ரோலருக்குள்ள தானே போயிட்டு இப்படி இப்படி நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்படித்தானே? இப்ப நானா ஒரு எக்ஸெப்ஷனை வச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொல்லும் போது கண்டிப்பா நம்மளா என்ன பண்ணோம், கஸ்டம் எக்ஸெப்ஷனை ரியாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால அதை யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு இப்பவும் என்ன சொல்லுது, எனக்கு இங்க இப்படி காட்டுதா? இங்க பாருங்க, இதுவும் நான் ப்ராப்ளா என்ன பண்ணிருக்கணும். இப்ப நமக்கு இங்க மெசேஜ் வந்திருக்கா? இல்ல இல்ல, இங்க பாருங்க, இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, எம்ப்ளாயி ஐடி நாட் ஃபவுண்ட். இதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். புரியுதா? இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா, ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எனக்கு அது ரெஸ்பான்ஸா, ஓகேவா, அந்த ரெஸ்பான்ஸா எனக்கு எப்படி வேணும், இதே ஃபார்மேட்ல வேணும். இங்க வேணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், எரர் ரெஸ்பான்ஸ் ஒரு கிளாஸ் எழுதணும் இல்லையா? அதுல போயிட்டு சோ அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன இருந்தது, டைம் ஸ்டாம்ப் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, இதை சொல்லணும். இப்ப நமக்கு இங்க சொல்லிருச்சா இல்லையா? ஓகே, இந்த எம்ப்ளாயி ஐடி நாட் ஃபவுண்ட் இதுல இல்ல அப்படின்னு சொல்லுது, ரன் டைம் எக்ஸெப்ஷன். காட் இட்? ஓகே, இப்போ நமக்கு இங்க வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம எழுதணும் இல்லையா, ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஜேசன் ஃபார்மேட்ல கொண்டு வரது காட்டணும் இல்லையா? அப்ப அதை சொல்லணும். அதுக்குதான் கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா லைக் டெலீட். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். இதோட என்ன முடிஞ்சு, ஸ்ப்ரிங் பூட்டே முடிஞ்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? ஓகே, ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதானே இருக்கு சௌமியா? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்கும். கரெக்டா? ஓப்பனா சொல்றேனே, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ புரியாத மாதிரி, என்னோட வளவலன்னு நிறைய கோல்லாம் இருக்குமே. ஒரு டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அதே கூட இன்னொரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க,
தேர்ட் டைம் நீங்க எதுவுமே இல்லாம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஈஸி. அதே ஃப்ளோ தான். இங்க நான் மாறி மாறி சொல்ற ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஃப்ளோ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ளோ தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அந்த லாஜிக் நம்ம எப்படி வேணாலும் திங்க் பண்ணி உள்ள போட்டுடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், என்டிடி தான் எடுத்த உடனே கிரியேட் பண்றோம். எல்லா பக்கமும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ரியல் டைம்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்கன்னா எடுத்த உடனே என்டிடி தான் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டிஏஓ கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலர். இதுதான் ஃப்ளோ. அப்ப அதோட டேட்டா இதுக்குள்ள வரணும், இன்ஜெக்ட் பண்றோம். ஃபீல்ட கிரியேட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர் மூலமா இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான லாஜிக் என்னவோ அந்த லாஜிக் எழுதுறோம். ஓகே, அப்ப டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணனால கண்டிப்பா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு டேட்டா சோர்ஸ் கொடுக்கணும். டேட்டா சோர்ஸ்ங்கிறது நதிங் பட் இந்த ஸ்ப்ரிங் டாட் அந்த டேட்டா பேஸோட யூஆர்எல். கரெக்டா? யூஆர்எல் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த டேட்டா சோர்ஸை வச்சுட்டு அது நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. இது டெலிட் யூசிங் என்டிடி மேனேஜர். ஜேபிஐ ஏபிஐ வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டிஏவும் நம்ம கிட்ட ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அதாவது நம்ம இப்ப என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா, நேத்து ஒரு டப்பா நான் போட்டிருந்தேன். Yes. ஓகே, நம்ம கிட்ட சர்வீஸ் இருந்துச்சு, டிஏஓ இருந்துச்சு, தென் என்ன இருந்துச்சு, டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? இது என்னது, என்ன கண்ட்ரோலர்? எம்ப்ளாயி. இது யாரு, யுவர் சர்வீஸ். என்ன சர்வீஸ்? எம்ப்ளாயி சர்வீஸ். இவர் யாரு? இவர் தான் டிஏஓ. டிஏஓனா இப்ப இந்த டிஏஓக்குள்ள நம்ம எதை வச்சு பண்ணோம், கரெக்டா? இது என்னது? எஸ். இந்த டப்பா புரிஞ்சாலே போதும், ஸ்ப்ரிங் பூட் இந்த கிரெட் ஆபரேஷன் ஈஸி. அப்படிதானா? சரி, ஓகே. இப்போ நமக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டிஏ என்டிடி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு மூலமா தான் போசிஸ்னா என்ன சொன்னோம், சேவ் பண்றது. ஓகேவா? அப்போ நான் இதுக்கெல்லாம் இந்த என்டிடி மேனேஜர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்றதுக்காக ஜேபி, கரெக்டா? ஜேபிஐ ஏபிஐ மூலமா பண்ணணும். ஜகட்டா பர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ மூலமா தான் என்ன பண்ணோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். கரெக்டா? அப்போ இந்த டிஏஓக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் திங் நானே என்ன பண்ணேன், ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், டெலிட் பை ஐடிங்கிற இது என்ன மெத்தட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது நானா எழுதுனது. இப்ப ஃபைண்ட் ஆல் கொடுத்துருக்கு, இதுக்கான கோட் எங்க இருக்குன்னு பார்த்து இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருக்கு, இங்க எழுதி வச்சிருக்கேன். எங்க போகுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு போகுதா? அப்படிதானே? அப்ப இந்த டிஏஓக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், டெலிட் பை ஐடி, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை எழுதி இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த என்டிட்டி மேனேஜர் என்ன பண்றாருன்னா டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, ஃபைண்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அப்படிதானா? அதுக்காக நம்ம என்டிட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஹெல்ப் வச்சிருக்கோம். அது டிஏஓக்குள்ள டேட்டா ஆக்சஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜேபிஏ ஏபின்னு ஒண்ணு படி, சாரி ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபின்னு ஒண்ணு படிக்க போறோம். அது எதுக்காக, சரியா? இப்ப நான் இதே மாதிரி இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்ப எனக்கு எம்ப்ளாயி நான் வச்சிருந்தேன், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறேன். அதாவது ப்ராடக்ட் மீன்ஸ் நான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் என்டிட்டி வச்சேன்னா அதோட ப்ராடக்டோட பேர் வரணும், அதோட ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோட நேம், ப்ராடக்டோட பிரைஸ் வேணும், இந்த மாதிரி நான் சொல்றேன். அப்ப இதுக்கு நீங்க ஒரு கிரெட் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவீங்க? இப்ப நம்ம படிச்சதை வச்சு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு என்டிட்டியை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும், என்டிட்டி கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் டிஏஓ கிரியேட் பண்ணும். டிஏஓல என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் கொடுக்க போறீங்க, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபைண்ட் ஆல், அதே மாதிரி ப்ராடக்ட் ஃபைண்ட் பை ஐடி, ப்ராடக்ட் சேவ், வாய்ட் டெலிட் பை ஐடி, இதுதானே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ண மாதிரி இருக்கு, திரும்ப 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 அரைச்ச மாவை போட்டு போட்டு அரைச்சி அரைச்சி அது என்னவா போயிடும், அதாவது ரிப்பீட்டடா பண்ற மாதிரி தானே இருக்கு. ஒரே ஸ்டெப்ஸ், வேற வேற நேம்.
அப்ப வேற வேற நேம் மீன்ஸ் என்ன நேம் மாறுது. இப்ப நான் ப்ராடக்ட் சொன்னேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த இடத்துல எம்ப்ளாயி நான் சொல்றேன் இல்லையா, அப்ப நான் எம்ப்ளாயின்னு சொன்னேன் அப்படின்னா இதான் என்னது, அந்த என்டிட்டியோட பேர். இப்ப நான் ப்ராடக்ட் சொன்னா இதான் என்னது, இந்த என்டிட்டியோட பேரு. அப்ப இதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்க போறேன். இப்ப ப்ராடக்ட்னா ப்ராடக்ட், இப்ப எம்ப்ளாயினா எம்ப்ளாயி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஐடி பிரைமரி. அப்போ நம்ம என்ன சொன்னா போதும் தெரியுமா, இப்ப நீங்க ஒரு என்டிட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த என்டிட்டியோட பேரும் அதோட பிரைமரி கீயை மட்டும் சொன்னா போதும். நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதணும்னு அவசியமே இல்லை. கிரெட் ஆபரேஷன் நமக்கு ஃப்ரீ. சரியா, இப்ப நம்ம ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி டிஏஓ இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த இந்த திங்ஸ் தேவையே இல்லை. இது தேவையில்லை நமக்கு. ஓகேவா, சோ இதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், டெலிட் பை ஐடி, திஸ் ஒன் நமக்கு தேவையில்லை. சரியா, அப்போ நம்ம கோட மினிமைஸ் பண்றதுக்கு ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஐ யூஸ் பண்றோம். இப்ப நம்ம காலையில பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சோ அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மியை வச்சு அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்ப எல்லாம் மிக்ஸி வந்துருச்சு. அது என்ன பண்ணி கொடுக்குது, அந்த மிக்ஸில நம்ம என்ன பண்றோம், ப்ராப்பரா நமக்கு தேவையானதெல்லாம் அதுவே பண்ணி கொடுத்துருது. சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணா போதும். அந்த சுவிட்ச் ஆன் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்பிரிங் டேட்டா, இந்த ஜேபிஐ. அதுவே என்ன பண்ணுது, எதெல்லாம் எப்படி எப்படி கிரைண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருது இல்லையா, அப்படித்தானே. சோ இதே இடத்துல அம்மின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், ஆனா அம்மியில அரைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். அங்கேயே பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அப்படித்தானே. இப்ப அந்த இடத்துல மேனுவலா எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. கரெக்டா. சோ அதே மாதிரிதான் இந்த ஸ்பிரிங் டேட்டா ஜேபிஏ. அவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வேலையை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். இப்ப மிக்சியில நம்ம யூஸ் பண்ணா ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும், அப்படித்தானே. இதே அம்மியில பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுத்துக்கும், அப்படிதானே. ஏன்னா நம்ம இப்போ இருக்க இதுல சிச்சுவேஷன்ல நமக்கு எப்படிதான் இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கணும். சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறீங்க, சொல்லி கொடுக்கறது ஓகே, ஸ்லோவா பண்ணலாம். சரியா, சரி ஃபாஸ்டா. அதாவது நம்ம இந்த இது சொல்றேன், இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு. சோ அப்படி இருக்கிறதுனால எல்லாமே ஃபாஸ்டா தானே இருக்குன்னு சொல்றேன், ஏதாவது ஸ்லோவா இருக்கா, எதுவுமே இருக்காது, அப்படிதான் இல்லையா. இப்ப இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஏன் டிஏஓன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸை எழுதி அதுக்கப்புறம் ஏன் போயிட்டு நீங்க தனியா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அது தேவையே இல்லை. ஓகே, அப்போ நம்ம ப்ராடக்ட்னு எழுதுனா கண்டிப்பா டிஏஓன்னு ஒண்ணு போட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எழுதணும். இதே கோட தான் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் பாய்லர் பிளேட் கோட். பாய்லர் பிளேட் கோட், பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னா ஒரே கோட் அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் மினிமைஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் யூஸ் பண்றது யாரு, ஸ்பிரிங் டேட்டா ஜேபி அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா. அப்போ என்ன ப்ராப்ளம் நம்ம கிட்ட பார்த்தோம், ஃபர்ஸ்ட் திங் how to create the DAO for employee. So then if we need to create the DAO for another entity, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, புக் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஜஸ்ட் DAO கொடுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. Do we have to repeat all of the code, same code again and again, நம்ம கரெக்ட், அப்படிதானே. இதெல்லாம் ப்ராப்ளம். இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக ஜஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்பிரிங் டேட்டா ஜேபிங்கிறத யூஸ் பண்றோம். புரியுதா. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிரியேட்டிங் த டிஏஓ. இப்ப நம்ம ஒரு டிஏஓ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிப்போம், இப்போ பைண்ட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்றோம், என்டிட்டி மேனேஜர் ஃபைண்ட், அதோட என்டிட்டி கிளாஸோட பேரு, தென் பிரைமரி, இதை தானே வச்சு பண்றோம். அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட் ஆஃப் த கோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் தான், கோட் சேம் தான். பட் என்ன மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும்னா இந்த என்டிட்டியோட டைப்பும் இந்த பிரைமரி கீயை மட்டும்தான். அதான் மத்தபடி எல்லா லாஜிக்கும் ஒண்ணுதான், சேவ் பண்றதுக்கு அதுதான், அப்டேட் பண்றதுக்கு அதுதான், டெலிட் பண்றதுக்கு அதே சேம் லாஜிக் தான். என்ன மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும்னா இங்க கொடுக்கக்கூடிய என்டிட்டி டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் டாட் கிளாஸ் கொடுப்பேன், இதே மாதிரி ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் கொடுப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி ஆல் தி திங்ஸ் ஆர் சேம் திங். புரியுதா. அப்ப என்ன மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும், என்டிட்டியோட கிளாஸும் பிரைமரி கீ மட்டும்தான்.
சரியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரியேட் த DAO ஃபார் plugin my entity type and அப்ப நம்ம ஸ்ப்ரிங் கிட்ட சொல்றோம் என்ன சொல்றோம்னா இந்த எம்ப்ளாயிங்கிறதா என்னுடைய என்டிட்டி கிளாஸோட பேரு, அந்த ஐடிங்கிறதா பிரைமரி கீயோட பேருன்னு சொல்லிக்கிட்டா போதும். இது என்ன பண்ணிக்கும் தெரியுமா? இந்த ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், டெலிட் பை ஐடி இந்த மெத்தட் எல்லாம் அதுக்குள்ள இன்பில்டா இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீ. அதான் இங்க சொல்லியிருப்போம் get features are for free. நம்ம என்ன மட்டும் கொடுத்தா போதும், என்டிட்டியோட டைப்பும் பிரைமரி கீயை மட்டும் சொன்னா போதும். இங்க நம்ம எழுதணும் இல்லையா ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், டெலிட் பை ஐடி இந்த கெட் மெத்தட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இது நமக்கு ஃப்ரீ. ஓகே, அதான் நம்ம சொல்லி இப்ப பாருங்களேன். இப்ப நமக்கு எம்ப்ளாயி என்டிட்டியோட பேர் எம்ப்ளாயி பண்ணலாம், என்டிட்டியோட பேர் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கலாம், இப்ப நம்ம கஸ்டமர் அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னது என்டிட்டியோட பேரு லைக் ப்ராடக்ட் இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதோட பிரைமரி கீ அதோட டைப் என்னன்னு சொல்லணும். இப்ப இன்டீஜர்னா இன்டீஜர், இதே லாங் அப்படின்னா லாங் நம்ம கொடுத்துருக்கோம். பிரைமரி கீயோட டைப் என்னன்னு சொல்லிப்போம். சரியா? இதை மட்டும் சொல்லிக்கிட்டா போதும், இந்த கிரெட் ஆபரேஷன்ஸ் நமக்கு ஃப்ரீ. அப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு திங்ஸ் கட் ஆகுது. இம்ப்ளிமெண்ட் பண்ற பார்ட் மெயினா கட் ஆகுது. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா தான் அதுக்கான சொல்யூஷன். ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா மெயினா நமக்கு கோடை வந்துட்டு மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. சரியா? சோ கிரியேட் த DAO and just plug in our entity type and primary key சொன்னா போதும். ஓகே, இதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும் பாத்துக்கோங்க. தென் இங்க பாத்தீங்களா இது என்ன பண்ணுதான், மினிமைஸ் தட் boilerplate கோட். DAO கோட் நம்ம போட்டிருக்கோம். ஏன் DAO கோட் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல DAO ஒர்க் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே தான் ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இதுதான் நம்ம என்ன பண்றோம், டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு எல்லாமே இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்டிட்டி மேனேஜரை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு பதிலா JPA ரெபாசிட்டரிங்கிற ஒன்று நம்ம யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா JPA ரெபாசிட்டரி, இவரை தான் நம்ம என்ன பண்றோம் அந்த ரெபாசிட்டரின்னு சொல்றோம். இவரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இவர்கிட்ட தான் சொல்ல போறோம் நான் யூஸ் பண்ற என்டிட்டி டைப் என்னது எம்ப்ளாயி, அதோட பிரைமரி கீ என்னன்னு மட்டும் சொன்னா போதும். அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் எதுவுமே எழுத வேணாம். இது ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நம்ம எப்படி DAO ஒரு இன்டர்ஃபேஸ், அது ஒரு இன்டர்ஃபேஸ், அதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ், இதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். சரியா? இதுல என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாமே இன்பில்டா அதுல இருக்கும். நான் அதை காட்டுறேன் எப்படி போடுறேன். ஓகே, அப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. JPA ரெபாசிட்டரிங்கிறத நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாலே போதும், நம்ம அப்ளிகேஷன் ரெடி. ஓகே, சிம்பிளா முடிக்க போறோம் நம்ம ஒர்க்கை. இப்ப பாருங்க என்ன பண்றோம், கோட் இருக்கா இப்படி, நான் என்ன பண்ண போறேன்னா இதை டெலீட் பண்ண போறேன். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலீட் பண்ணிட்டேனா? இப்போ நம்ம கிட்ட யாரு இல்ல, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேரு எம்ப்ளாயி ரெபாசிட்டரின்னு வச்சுக்க போறேன். ஓகே, இப்போ இவர் கிளாஸ் கிரியேட் ஆச்சு. சரி, அதை இன்ஜெக்ட் பண்ணோம் சொல்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு இதுவும் வேணும், ஒரு டிபெண்டன்சி தேவை. இன்டர்ஃபேஸ் ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த இன்டர்ஃபேஸ், இப்போ ரெண்டுமே இன்டர்ஃபேஸ்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்டென்ஸ். என்ன பண்றோம் அப்படின்னா JPA ரெபாசிட்டரி. சரியா? இப்போ ஏன் எனக்கு இந்த இடத்துல JPA ரெபாசிட்டரி காட்டல, பேஸ் ரெபாசிட்டரின்னு ஒண்ணு காட்டுது. ஏன் JPA ரெபாசிட்டரி காட்டல அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். புரியுதா? சோ அப்ப நம்ம போயிட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்டுக்கலாம் தெரியுமா, மேம் ஸ்ப்ரிங் டேட்டா JP என்ன கேட்கணும், ஃபர்ஸ்ட் இருக்கா ஸ்ப்ரிங் டேட்டா JP. ஓகே, நம்ம இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா, டேட்டா JPங்கிறது ஆல்ரெடி ஆட் பண்ணோமா இல்லையா. இப்போ நம்ம பாக்குறது என்ன, முன்னாடி ஒன்னு ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணீங்க,
இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது? என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணோம்? ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருந்தோம். அப்படிதானா? இது எதுக்காக ஆட் பண்ணிருந்தோம்? எஸ்கியூஎல் போயிட்டு கனெக்ட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம்? இதை நம்ம ஆட் பண்ணிருந்தோமா? இப்போ நம்ம படிக்கிறது என்னது? ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி. அப்ப ஆல்ரெடி இருக்குதானே? இருக்கா இல்லையா? ஓகே, இந்த டிபெண்டன்சிஸ் நமக்கு தேவை. சரியா? இப்போ இந்த டிபெண்டன்சிஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்டட் டேட்டா ஜேபி. அதாவது இந்த டேட்டா ஜேபிக்குள்ள என்டிட்டி மேனேஜரும் யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஒரே இதுதான், ஒரே இதுல நம்ம பண்ணலாம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நீங்க இங்க போனோடனே புதுசா எடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்க காட்டுதா இல்லையா, இது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா சிம்பிள் திங் எதுல இருக்கும்? டேட்டா ஜேபி. சரியா? சோ இப்போ நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜேபி ரெபாசிட்டரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது ஒரு இன்டர்ஃபேஸ் தான். சரியா? அப்போ இங்க நம்ம இது இன்டர்ஃபேஸ் இல்லையா, இந்த இன்டர்ஃபேஸ்ல எடுத்து பாருங்க என்ன இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? சேவ் ஏதோ டெலிட் ஆல் அப்படிதான் இல்லையா, பேட்ச் கேட் 1 கேட்வே ஐடி ஃபைண்ட் ஆல் சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஏதோ இருக்கா? ஜேபி ரெபாசிட்டரி. அதுக்கப்புறம் பாருங்க லிஸ்ட் கிரேட் ரெபாசிட்டரி, லிஸ்ட் பேஜ் நேஷன்ஸ் அண்ட் ஷார்ட்டிங் ரெபாசிட்டரி, query by example executor. இவ்வளவு இன்டர்ஃபேஸஸ். புரியுதா? இதெல்லாமே என்னதான்? இன்டர்ஃபேஸஸ் தான். ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ்ல ஒண்ணு இருக்கும். இங்க இருந்தா அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்ப லிஸ்ட் ஆஃப் கிரேட் இதுல என்ன இருக்கு பாருங்க, சேவ் ஆல், ஃபைண்ட் ஆல் பை ஐடி. நான் கொடுத்தது ஜேபி ரெபாசிட்டரி மட்டும்தான். அது எக்ஸ்டெண்ட் ஆகுது எதுல இருந்துலாம்? லிஸ்ட் கிரேட் ரெபாசிட்டரி, லிஸ்ட் ஆஃப் பேஜிங் அண்ட் ஷார்ட்டிங்லாம் நம்ம பண்ணோம். ஓகே, அப்ப நம்ம டைரக்டா இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டாலே போதும். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்றாரு, இவர் அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸஸ் கூட கனெக்டட்ல இருக்காரு. அப்ப அதுக்குள்ள இருக்க லாஜிக்ஸ் என்னவோ அதெல்லாமே நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நம்ம இங்க என்ன சொல்லணும்னா நம்மளோட என்டிட்டியோட டைப் என்ன? என்டிட்டி என்னது? எஸ், எம்ப்ளாயி. கரெக்டா? எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு சோ தென் அதோட பிரைமரி கீயோட டைப் இன்டிஜர். அவ்வளவுதான், இது மட்டும் கொடுத்தா போதும். இப்ப நமக்கு இங்க வேற எதுவுமே தேவையில்லை. இதுதான் டிஏஓ. டிஏஓல முன்ன என்ன பண்ணோம்? எம்ப்ளாயி டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி போட்டோம். இப்போ அது ஜேபி ரெபாசிட்டரி மூலமா பண்றோம். அப்ப இந்த ஜேபி ரெபாசிட்டரியில என்ன சொன்னா போதுன்னா நம்ம வச்சிருக்க என்டிட்டியோட டைப் தென் அதோட பிரைமரி கீ என்ன அதை மட்டும் சொன்னா போதும். இது என்ன பண்ணிக்கணும், நம்ம முன்னாடி படிச்ச ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு, இந்த ஜேபி ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கு. புரியுதா? அதை தான் நம்ம இங்க காட்டினேன். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது கூட கனெக்டட்ல இருக்கு இல்லையா, சோ அதுக்குள்ள இருக்கும். சரியா? டெலிட் இந்த மாதிரி காட்டுதா? இப்ப இதுக்குள்ள எல்லாம் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கா ஃபைண்ட் ஆல், இதெல்லாம் இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ் அதுக்குள்ள. அதனாலதான் நம்ம இப்படி எடுத்து வச்சிருந்தோம். லிஸ்ட், டைப் ஆஃப் திங்ஸ், எம்ப்ளாயினா எம்ப்ளாயி போட்டு ஃபைண்ட் ஆல்லாம் போட்டு வச்சிருந்தா இல்லையா, இந்த மாதிரி இன்பில்டா அவங்க இன்டர்ஃபேஸ் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம மேனுவலா எழுதும்போது இப்படிதான் எழுதணும். ஒரு இன்டர்ஃபேஸை போட்டுட்டு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஃபைண்ட் ஆல் சேவ் ஆல். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? தெரியுதா? இப்ப இது பாருங்க, இது எங்க இருந்து வருதா? கிரெட் ரெபாசிட்டரி. சம்டைம்ஸ் இப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இது என்னங்கிறது தெரியாம போயிடக்கூடாது உங்களுக்கு. புரியுதா? சோ கிரெட் ரெபாசிட்டரி எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் கிரெட் ரெபாசிட்டரி இருக்கா. அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் கிரெட் ரெபாசிட்டரிங்கிறது எங்க இருந்து வருதா? கிரெட் ரெபாசிட்டரில இருந்து வருதா. ஓகே, இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டீன் இருக்கா. டீங்கிறது என்னது? என்டிட்டி கிளாஸோட டைப். தென் இது வந்துட்டு ஐடி, அதோட ஐடி என்ன, இதை மட்டும் இன்புட்டா கொடுத்தா போதும்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்ப நமக்கு இதுக்குள்ள அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. சரி, ஓகே. இப்போ இந்த டிஏஓ நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், இந்த இடத்துல நம்ம எழுதிருந்தோம் இல்லையா, இப்போ நமக்கு என்டிட்டி மேனேஜர் யூஸ் பண்ணாம ஜேபி ரெபாசிட்டரி மூலமா பண்றோம். என்னது? இது மூலமா பண்றோம். அப்போ இந்த டிஏஓல போயிட்டு நம்ம என்ன பண்ணா போதும், சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு சர்வீஸ என்ன பண்ணோம் இப்போ இந்த ரெபாசிட்டரி கொண்டு போய் சர்வீஸ்ல கொடுக்கணும். என்ன இப்ப ரெபாசிட்டரியோட பேர் என்ன? அதை கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல
இதுக்கு பதிலா இப்ப நம்ம யாரை கொடுக்கணும்? பிரைவேட் சொல்லுங்க எம்ப்ளாயி எம்ப்ளாயி ரெபாசிட்டரி போட்டுக்கலாமா? எஸ் கொடுத்துட்டோமா? எஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே பண்ணிட்டோமா? இந்த இடத்துல ஆட்டோ வயர் ஃபைன் முடிஞ்சுட்டா? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி டியோக்கு பதிலா என்ன பண்ணோம்? அவ்வளவுதான். கிளியர்? இது எரர் அடிக்குதா? எரர் கோடு ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு எரர் என்ன எரர் காட்டுது? ஓகே. சோ இங்க ஏன் எனக்கு எரர் காட்டுது அப்படின்னா இங்க பாருங்க மத்தபடி எதுவுமே இல்ல. அதாவது இங்க என்னன்னா இப்ப நான் ஃபைண்ட் பை ஐடின்னு சொல்றேன். இந்த ஐடி சம்டைம்ஸ் என்னவா இருக்கலாம்? இல்ல என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஐடின்னு இருக்கு. இந்த ஐடி அதுல இருக்கவும் செய்யலாம் இல்லாம இருக்கலாம். நல் வேல்யூவும் இருக்கலாம். ஐடி 1 2 3 4 5 இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஐடி இல்லாம இருக்கலாம். அப்ப அது ஹேண்டில் பண்ண சொல்லுது. புரியுதா? அதுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல. இப்ப இதுக்கு சொல்லும் பாருங்களேன். அதான் சொல்றேன். ரெக்யூர் டைப் எம்ப்ளாயி ப்ரொவைடட் ஆப்ஷனல். அப்ப ஆப்ஷனல் என்ன இருக்குன்னு தெரியுமா? இது ஜாவா 8 ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஓகே. அப்போ இவங்க என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் திங். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு போயிட்டு ஒரு நேம் சரியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இது அதாவது சிம்பிளா இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுல அதாவது ஐடி வந்துட்டு சம் நல் வேல்யூஸா இருக்கலாம். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதுக்காக இந்த இடத்துல எரர் காட்டுது. சோ அதுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நத்திங் பட் ஜாவா 8 ஃபியூச்சர்ல நமக்கு இருக்கும். புரியுதா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணா எம்ப்ளாயி ரிட்டர்ன் பண்ணும். நான் அதனால இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி இருக்கு பாத்தீங்க இல்லையா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனலுக்குள்ள கொண்டு போய் போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப இது ஆப்ஷனல் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வச்சிருக்க ஐடி வந்துட்டு நல்லா இருக்குதா இல்ல வேல்யூஸோட வந்திருக்கா அப்போ ஒரு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் இது ஹேண்டில் பண்ணும். புரியுதா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் செக் பண்ண போறேன். இப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ள நமக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அதை கார்ட் படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க பாருங்க ஆப்ஷனல் கிளாसेस இன் ஜாவா 8 ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் தான் இந்த ஆப்ஷனல். இப்போ அதிலே சொல்லிருப்பாங்க பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? null pointer exception it can crash your code அப்படினா என்னங்க அர்த்தம்? நம்ம கோட் என்ன பண்ணலாமா? கிராஷ் பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப நம்ம அதை சால்வ் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒண்ணை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். எஸ் இது ஒரு கிளாஸ் தான். அதாவது கிளாஸ் மீன்ஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கிளாஸ்னால ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ண அந்த கிளாஸுக்கு. அதனால அது ஆப்ஷனல் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இட்ஸ் நோ ப்ராப்ளம் தான். ஓகே இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அவாய்ட் அண்ட் இட் என்னது வெரி ஹார்ட் டு அவாய்ட் இட் வித்வுட் யூசிங் டூ மெனி நல் செக்ஸ். நல் செக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல் வேல்யூஸ். இப்போ நான் ஐடி வச்சிருக்கேன். இந்த ஐடியில வேல்யூஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணும் ஒவ்வொரு டைமும். கரெக்டா? இப்போ அதுல ப்ராப்பரா வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல நல் இருந்துச்சுன்னா அது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் தான். அப்ப அந்த ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடாது. அப்ப அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு ஆப்ஷன் சொல்லிட்டு. இது ஜாவா 8 ஒரு ஃபீச்சர் தான். ஓகேவா? அதனால இதை கொண்டு வந்தாங்க. அப்ப இது என்ன செக் பண்ணுது அப்படி தெரியுமா? without using too many null checks by using optional we can specify alternate values to return the or alternate code to run. This makes the code more readable because இது என்ன பண்ணுதா hidden or now visible to the developer. ஓகே இது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ இங்க ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஆப்ஷனல் டெமோ அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல இப்ப என்ன வருது? வேர்ட் ஆஃப் 5
லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இங்க வேர்ட் கொடுக்கும்போது நமக்கு என்ன காட்டுது? ஜாவா லேங் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு இல்லையா? நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நல் பாயிண்டர் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இப்படிதான் நம்ம செக் பண்ண போறோம். செக் நல், இங்க என்னது அந்த பேரு இஸ் பிரசன்ட், இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணோம்? எஸ், வேர்ட் இஸ் நல். இப்போ நமக்கு இந்த மெசேஜ் வருதா? அந்த நல் பாயிண்டர் வேல்யூஸ் செக் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, சோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா எம்ப்ளாயி. ஓகேவா? சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? ஜஸ்ட் a simple thing. ஓகே, இப்போ எம்ப்ளாயி ரிசல்ட் ஒன்று வச்சிருக்கு இல்லையா? நம்மளா என்ன போட்டு வச்சுக்கலாம்? எம்ப்ளாயி லைக் ரிசல்ட் என்ன போட்டு வச்சுக்கோம். இந்த ரிசல்ட்டை நான் வச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கிறேன்னா நல்லுன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரிசல்ட் தான் இருக்கா? இதை வேணா வேற என்ன வச்சுக்கலாம்? ரிசல்ட் 1 இப்படி வேணா போட்டு வச்சுக்கோம். ஓகே, சோ இப்போ செக் பண்ண போறீங்க. இப்போ என்ன செக் பண்ணோம்? இதை வேணா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயி வேணா மாத்திக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க, இது ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னங்க செக் பண்ணணும்? இஃப் இப்போ என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா லைக் அந்த இஎம்பி இருக்கு பாத்தீங்க இல்லையா? இஎம்பி என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? இஸ் பிரசன்ட். இஸ் பிரசன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்க வேற என்ன பண்ணுவீங்க? இப்போ இஎம்பினா என்ன மீனிங்? ஃபைண்ட் பை ஐடி. அந்த ஐடியில் என்ன இருக்கோ அந்த ஐடிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிதானே? அப்ப அந்த ஐடி தான் அந்த இஎம்பில இருக்கு. இப்ப அந்த ஐடி இஸ் பிரசன்ட். அந்த ஐடி அதுல பிரசன்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு வரலாம்? நீங்க அதை கெட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதுல ஸ்டோர் பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அந்த ரிசல்ட்டுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. ரிசல்ட் ஈக்குவல் டு இஎம்பி டாட் என்ன சொல்லிக்கலாம்? சிம்பிள் திங், சரி ஓகே. சரி இப்படி கொடுத்துட்டோமா? இப்ப ரிட்டர்ன் நமக்கு என்ன வரணும்? இந்த ரிசல்ட். அதாவது எம்ப்ளாயி டாட் கெட் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? கெட்டிங்கிறது மெத்தட். அதாவது இப்ப நான் வந்துட்டு ஐடி வச்சிருக்கேன்னா இப்ப இந்த இடத்துல ஃபைண்ட் பை ஐடி, இங்க ஐடி நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்ப்ளாய்க்குள்ள 1 இருக்கும். அங்க எம்ப்ளாயி 1 இஸ் பிரசன்ட், அந்த பர்டிகுலர் திங்ஸ்ல பிரசன்டா இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்ல இப்ப என்ன பண்றீங்கன்னா அது என்ன ஐடியோ அந்த ஐடி கெட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி இல்லைன்னா ரிசல்ட்ல என்ன இருக்கும்? அதுக்காக நம்ம இதை இப்படி போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள் திங். டைம் வச்சா ஓகே. ஓகே, சோ அதுக்கப்புறம் இதுல சம் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொண்டு வரதுக்காக வேணா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? எல்ஸ். புரியுதா? இப்போ இந்த எல்ஸ்ல என்ன சொல்லுவீங்க? லைக் த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் சம்திங் லைக் இப்படி போட்டுக்கலாம். இப்படி இல்லைன்னா இதுதான் வரப்போகுது, ரன் டைம் எக்ஸெப்ஷன் டிட் நாட் ஃபைண்ட் தட் எம்ப்ளாயி ஐடி. கரெக்டா? சோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுதான் நம்ம இங்க பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கண்ட்ரோலர்ல வந்துட்டு அவ்வளவுதான். ஓகே, இங்க சர்வீஸ் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ ஏதாவது எரர் காட்டுதா நம்ம செக் பண்ண போறோம். வந்துச்சா? சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சா இல்லையா? இதே போஸ்ட் மேல நம்ம செக் பண்ண போறோம்.
ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு டேட்டா நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல போஸ்ட் மேப்பிங்ல கொடுக்கும்போது ஐடிலாம் கொடுக்க வேண்டாம் சரியா. ஜஸ்ட் டெஸ்ட் நேம் ரவினே இருக்கட்டும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஐடி 7 வந்துருச்சா, வந்துருச்சா அப்படிதான் இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, புட் மேப்பிங். இப்போ ஐடி நம்பர் 2 ஆல்ரெடி இருக்கா. ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை வந்து 6 மட்டும் கேப்ஸ்ல மாத்திடலாமா, ரவி இப்படி கொடுத்துக்கலாம். இதுவும் நம்ம மாத்திக்கலாம், இங்க என்ன பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஓகேவா. இப்போ இங்க 2 பார்த்தோம் அப்படின்னா மாறிச்சா. இப்போ டெலீட் பண்றோம், /2 1 ஆல்ரெடி இல்லை, delete deleted employee ID 2 போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ DAOவே இல்லை அப்படிதானா. இப்பப்பா அதே ஒர்க்கு தான், அதே கோடு தான், அதே இதுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன மட்டும் ஆட் பண்ணோம், எம்ப்ளாய் இந்த ஒரே லைன் தான், ஒரு லைன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், சர்வீஸ். சரியா, இதுதான் ஜேபி ரெபாசிட்டரி. நெக்ஸ்ட் நாளை கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டிஏஓ என்டிடியை மட்டும் இருந்தா போதும். இந்த சர்வீஸ் தேவையில்ல, இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் தேவையில்ல, இது இல்லாம ஒரு ஏபிஐ நம்ம டெவலப் பண்ண போறோம். இம்போர்ட் மட்டும் நீங்க பண்ணா போதும். ஓகே, இந்த என்டிட்டியும் இந்த டிஏஓ மட்டும் இருந்தா போதும். இந்த கண்ட்ரோலர் தேவையில்ல, இந்த சர்வீஸ் தேவையில்ல. அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட். அது சிம்பிளிஃபைடா ஒரு ஏபிஐ நீங்க டெவலப் பண்ணும்போது ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இதுதான் காமன் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ப்ரிங் இந்த இம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் என்னது சாரி ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி தான் நிறைய திங்ஸ் இருக்கும். நீங்க இந்த அப்ரோச்சை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஏஓனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைக் எம்ப்ளாயினா எம்ப்ளாயி ரெபாசிட்டரி, ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி இப்படி கொடுத்துட்டு என்டிட்டியோட டைப், தென் என்னது அந்த எஸ். இதுலயே அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சேம் திங், அதே கோட் தான், வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு, சரி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் போட்டு கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது இல்லாம நான் தனியா ஒரு இது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.